ஹலோ காய்ஸ், இது உங்கள் கை தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம பியாண்ட் த டைம் கேம்ஸ் அனிமையோட 7th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அடுத்த சீன் அந்த இடத்துல அடித்து வச்சு மக்களை கட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கேம்ப் லீடர் அந்த பாய்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டான். டே சின்ன பையன், நம்ம இதோட முடிச்சுப்போம், அவன் தான் ஏற்கனவே செத்துட்டான். அது மட்டும் இல்லாமல் நீ கூட இல்லையே காப்பாற்றிட்டல, இனிமேல் ஃபைட் பண்ணால் எந்த பையனும் இல்லை. நான் கிங்காங் செக்டோட ஒரு இல்லை, நீ அதையும் மீறி ஃபைட் பண்ணால் மொத்த செக்டும் உனக்காக எதிராக நிற்கும். அப்புறம் ஹீரோ திடீர்னு ரத்தமாக கொட்டுறான். இதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வர ஹீரோ பறந்து போய் ஒரே ஷாட் தான் அடிப்பகுதி மொத்தையும் கட் பண்ணிடுறான். இந்த சின்ன பையன் இப்போ கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். அப்போ அவனோட வயிற்றுலேருந்து ஒரு இன்னொரு தலையும் கையும் வெளியே வருது. அதில் வெளியே வந்ததும் ஹீரோ அட்டாக் பண்ணுது. நீ தான் என்னை இப்படி செய்ய வச்ச, எனக்கு இன்னும் நிறைய பிளட்டு வேணும், உன்னோட தசையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட போகிறேன். அப்போ கேம்ப் லீடர் குரங்கு மாதிரி ஓடி வந்து அட்டாக் பண்ண வரேன். அப்போ ஹீரோ கண்ணமோட அவனோட சீக்வன்ஸில் இன்னொரு கண்ணு தெரியுது. இது மூலம் ஹீரோக்கு சுற்றி உள்ள எல்லா விஷயங்களும் ஸ்லோவாக தெரியுது. அப்போ கேம்ப் லீடர் அட்டாக் பண்ண வர ஹீரோ அவனோட கையில் பவரை கேதர் பண்ணி பால்சா பிளட் டெக்னிக்கே கொண்டு வரான். அப்போ ஹீரோ அந்த மொத்த பவரையும் கையில் கொண்டு வந்து அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். அந்த நேரத்தில் கேம்ப் லீடர் அட்டாக் பண்ண வர ஹீரோ பெருமூச்சு விட்டு அப்படியே நடந்து வந்து ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக போயிடுறான். ஹீரோ இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பவரே ஒர்க் ஆகுது. இதனால் மொத்த இடமும் பயங்கரமாக எஃபெக்ட் ஆகுது. ஏதோ பரவாயில்ல, உங்ககிட்ட கூட கொஞ்சம் கில்ஸ் இருக்குது, ஆனால் இது பத்தாதுன்னு சொல்ல அப்போ அவனோட உடம்பு ஃபுல்லாக கூட வருது. அதுலேருந்து ஹீரோவோட பவர்ஸ் வெளியே வந்து மொத்தமாக அவனோட கதையை முடிச்சிடுது. அப்போ ஹீரோ அந்த பிளட்டுக்கு நல்ல மாசான ஒரு போஸை கொடுக்குறான். அப்போ ஹீரோவை சுற்றி நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அந்த பவரோட தாக்கம் அந்த மக்கள் இருக்கிற இடத்த வரைக்கும் ட்ராவல் பண்ணுது. அந்த பையன் எல்லாரையும் கொண்டுட்டான மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஒரு பையன் சின்ன குழந்தைய தூக்கிட்டு வெளியே வரான். இது நம்மளோட குழந்தைன்னு 2 பேர் போகிறாங்க. அப்படியே எல்லா குழந்தைங்களுமே வெளியே வராங்க. இதை பார்த்து அம்மா அப்பா எல்லாம் என்னோடய குழந்தை வெளியே வந்துருச்சுன்னு ஓடி போகிறாங்க. அப்படியே ஹீரோ பொறுமையாக நடந்து வரான். அப்போ சில பேர் அவங்ககிட்ட இருந்து தள்ளி வாங்க, அவன் பாய்சனால் பாதிக்கப்பட்டிருக்கானான்னு தெரியல, கொஞ்சம் தள்ளியே இருங்க, இருந்தாலும் அவன் நம்ம குழந்தைங்களாம் காப்பாற்றிருக்கான், நம்ம அவனுக்கு நன்றியாக சொல்லணும். உனக்கு உயிர் மேலே ஆசை இல்லையா, அவன் கேம்ப் லீடரே கொண்டு இருக்கான். அப்போ ஒரு சின்ன பையன் பிக் பிரதர்னு ஹீரோவை கூப்பிட்றான். அப்படியே ஹீரோ பொறுமையாக நடந்து லீக்கிட்ட வரான். அப்போ ஹீரோ சொல்கிறான், கேம்ப் லீடரும் நைட்டாவும் லீடரும் செத்துட்டாங்க, இது கண்டிப்பாக கிங் செட் சும்மா விடாது, நம்ம இங்கே தங்குறது ஆபத்தான விஷயம். அப்போ லுவனியை நாங்களும் உங்கள் கூட வரேன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ, அவங்களோட டார்கெட் நான் தான், அதனால் முதல்ல முன்னாடி நீங்கள் போங்க, பின்னாடி நாங்கள் வரோம். அப்போ ஒரு சின்ன பையன் ஹீரோக்கு ஒரு குருவியை தரான். அதை நம்ம ஹீரோவும் வாங்கி வச்சுக்கிறான். சரி பார்த்து பத்திரமா போங்கன்னு லுவானியா சொல்கிறா. அப்போ அவள் திரும்பவும் நம்ம சீக்கிரமாக சந்திப்போம்னு சொல்கிறான். ஒருவேளை நம்ம உயிரோடு இருந்தோன்னா திரும்பவும் சந்திப்போம், நம்ம எவ்வளோ பெரிய அசிங்கமானவங்க, இது வரைக்கும் அவனோட பேர் கூட என்னென்னு நமக்கு தெரியாது. அடுத்த சீனில் லீயை கூட்டிகிட்டு பாலைவனத்தில் நடந்து போகிறான் ஹீரோ. சின்ன பையன், நான் ஒரு கனவு கண்டேன், இப்போ அதில் டாவாங்கும் நீயும் வந்தேன். அந்த கனவில் நீ எப்போவுமே ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்த, என்ன ஒரு அழகான கனவு. அப்படியே நைட் ஆகிடுது. அப்போ ஹீரோவை நிறைய உயிரினங்க வாட்ச் பண்ணுதுங்க. கேப்டன் லீயோட லைஃப் எனர்ஜி இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பர்பிள் ஸ்டோனால் கூட இப்போ உதவியாக இல்லை. அப்படியே ஹீரோ நடந்து போக ஹீரோவை சுற்றி நிறைய உயிரினங்க வருது. அப்படியே ஹீரோ நடந்து ஒரு இடத்துக்கு வந்துடுறான். சின்ன பையன் குடிக்க வைன் இருக்கா. அப்போ ஹீரோ அந்த சின்ன பையன் கொடுத்த குடிவிலிருந்து கொஞ்சமாக இலையில் ஊற்றி கொடுக்குறான். எனக்கு மரத்தை பார்த்து பயம் இல்லை, ஆனால் எனக்கு ஒருத்தர் கூட இல்லாமல் நான் செத்துருவோன்னு தான் பயமே. ஆனால் இப்போ எனக்கும் ஒருத்தர் இருக்காங்க. சின்ன பையன் அழாத, உன்னோட பாதம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது, நீ எனக்காக அதை போய் பாரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் வைன் கிடைக்குமா. இதை கேட்டது ஹீரோ திரும்பி ஊற்றி தரான். டாவை வாங்கி நீ என்னை கூட்டிகிட்டு போக வந்துட்டியா, ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப வயசாச்சு, உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், இனிமேல் நம்ம என்றைக்குமே பிரிய மாட்டோம். அப்போ ஒரு இதில் அவரோட கை மேலே வந்து அம்பு வந்து அப்படியே கீழே போகுது. அப்படின்னா அவர் இறந்துட்டாருன்னு இன்டெரக்டாக சொல்கிறாங்க. அப்படியே அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி மாதிரி அதெல்லாம் செய்கிறான். ஸ்கேவஞ்சர்ஸ்க்கு யாரும் கலர் கட்ட மாட்டாங்க, இதனால தான் அவங்கள பற்றி யாருக்குமே கவலை இல்லை. ஆனால் லீ அப்படிப்பட்டவர் இல்லை எனக்கு. அப்படியே ஹீரோ அவரை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான். அந்த நேரத்தில் ஹீரோட மனசு அங்கேயே இருக்கிற மாதிரியும் ஹீரோ அங்கேருந்து கிளம்புற மாதிரியும் இன்டெரக்டாக மெசேஜை கன்வே பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ லீ சொன்ன விஷயங்களை நினச்சி பார்த்துட்டே நடந்து போகிறான். அப்படியே நடந்து ஹீரோ லீவோட வீட்டுக்கு வரான். அங்கே பார்த்தா ஏற்கனவே லீக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்கே இருக்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அவர் யூஸ் பண்ண பொருளை எடுத்து பார்க்குறான். அப்போ அங்கே பார்த்தா லீ விளக்கை பிடிச்சிட்டு வெளியே வராரு. இன்னும் ஏன் சின்ன பையன் வரல, ரொம்ப லேட்டாச்சு வேற. அப்போ அவரை திரும்பி பார்த்து ஷாக் ஆகுறாரு. நீ எப்போ வரல வந்த, சரி இனிமேல் இந்த மாதிரி லேட்டாக வராத. அப்போ அவர் அதிகமாக இரும்ப ஹீரோ ஓடி போய் தாங்கி பிடிக்கிறான். சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன், டின்னருக்கு சாப்பாடு பண்ணிட்டீங்களா, நீ எதுக்காக இங்கேயே இருக்க, உன்னோட சூழல் நீ லூஸ் பண்ணிட்டியா என்ன, இங்கேருந்து போன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் அங்கேருந்து போகிறான். நீங்கள் ரொம்ப அதிகமாக இரும்புறீங்க, அதனால் ஸ்மோக் பண்ணுறதை குறிச்சிக்கோங்க, நீ அதில் தலையிடாத, நான் கடைசியாக உனக்கு எப்படி சமைக்கணும்னு சொல்லி தரட்டேன். முதல்ல எண்ணெயை 70% சூடுபடுத்தணும், அதுக்கப்புறம் மீட்டை நல்லா வறுக்கணும், அதுவும் அது நல்லா வேகிற வரைக்கும். நீ இந்த துணியை பாடாத, உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், இன்னும் நீயே நல்லா பார்த்துக்கோ, அதே மாதிரி எதையும் மறக்காத. ஹீரோவும் நான் எதையும் மறக்க மாட்டேன்னு சொல்கிறான்.
இப்போ நீ தண்டர் ஸ்கூலோட ஒரு ஆள், அதனால் எதை நினச்சியும் கவலைப்படாத. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க, எப்போவுமே நல்லா சாப்பிட்ணும். நம்ம ஹீரோவும் டின்னர் ரெடி ஆச்சுன்னு வாங்க சாப்பிட்லான்னு சொல்கிறான். ஆனால் அங்கே பார்த்தா லீயே இல்லை. இவ்வளோ நேரமும் ஹீரோ அவரோட ஞாபகத்தில் இதை செஞ்சுருக்கான். அவனால் அவரோட நினைவுகளிலிருந்து வெளியே வர முடியாமல் அங்கேயே உட்காந்து பயங்கரமாக அழுறான். அப்படியே இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு சாக்லேட் இருக்குது, அதை எடுத்து பார்க்குறான். நம்ம எப்போவுமே சோகத்தில் இருந்தால் அப்போ சாக்லேட் சாப்பிட்ணுன்னு இந்த சின்ன பொண்ணு சொல்லியிருக்கோம். அதை நினச்சி பார்த்துட்டு சாப்பிட்றான். ஆனால் ஹீரோக்கு அழுக மட்டும்தான் வருது. இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்றான். இதோட இந்த எபிசோடு முடியுது. என்னடா எல்லாருமே செத்துட்டாங்க, அவ்வளோதான் கதை முடிஞ்சான்னு நினைக்காதீங்க. இனிமேல் தான் கதை பயங்கரமாக போக போகுது. சரி கைஸ், நம்ம அடுத்த எபிசோட சந்திப்போம். பாய் கைஸ்.